Hi guys, Nazar here, suggesting Malayalam movies for Tamil audience. ஒரு செம்ம படம் மறுபடியும் பார்த்துட்டு இந்த வீடியோ பண்ணுறேன் நான் இப்போ. இது தியேட்டர்லேயே படம் பார்த்தது தான். நான் ஓடிடியில் வரட்டும் அதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பார்த்துட்டேன். படம் வேற எதுவும் இல்லை, பொன்மேன். அது பொன்மான்னு படிக்கலாம் மலையாளத்தில். பட் இந்த படத்தோட ரியல் மீனிங்கில் பொன் மேன் இப்படி தான் படிக்கணும். ஹாட் ஸ்டாரில் வந்திருக்குது. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பரான படம். ஏன்னா நிறைய சாதாரண மக்களுக்கு ரிலேட் பண்ணக்கூடிய படம் தான். டவுரி வாங்குறது உரிமை அண்ட் டவுரி கொடுக்கறது ஒரு பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நம்புற ஒரு சமூகம். இந்த மாதிரி சமூகத்தில் தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் ஒரு சில அர்பன் ஏரியாஸ்ல எல்லாம் இது வெளிப்படையாக காட்டிக்க மாட்டோம். ஒரு சில ஏரியாஸ்ல அது உள்ளுக்குள்ள நடக்குது, பட் சொல்ல மாட்டோம். பட் இது வெளிப்படையாக காட்டி அது இருக்கிறது தாங்கிறது அந்த சமூகமே நம்புது. அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் நடக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம், தட் டூ ஃபார் ஃபைனான்ஷியலி ரொம்ப வெல் டு டூ இல்லாத இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அண்ட் தே டோன்ட் ஹவ் கோல்டு, இனஃப் கோல்டு டு கிவ் அஸ் அ டவுரி. இதுதான் கதையோட ஆரம்பம். பேசில் ஜோசப் பிபி அஜேஷ் நடித்த பேசில் ஜோசப் நடித்த கேரக்டர் அண்ட் லிஜோமோல் ஜெய்பீமோட ஹீரோயின் லிஜோமோல் அண்ட் சஜின் கோபு யூனோ ஆவேசம் அம்பான் கேரக்டர் பண்ண சஜின் கோபு, இவங்க எல்லாம் தான் மெயின் கேரக்டர்ஸ் நடித்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமையான பெர்ஃபார்மன்ஸ். அந்த பெர்ஃபார்மன்ஸ்லேயே இந்த ஃபுல் கதை ஆக்சுவலி என்கேஜிங்காக இருக்கு. கதைங்கிறது இதுதான். அந்த நிலைமையில இருக்கிற அந்த ஃபேமிலிக்கு ஜஸ்ட் பேசில் ஜோசப்ங்கிற கேரக்டர் உள்ள வராரு, அவரோட கேரக்டர் உள்ள வராரு. அவங்களோட வேலை என்னன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிற ஃபேமிலிக்கு கோல்டு லென் பண்ணி கடமாக கொடுத்து, அந்த நாள் கல்யாண நாள் முடிகிற வரைக்கும் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் நாள் மொய் பணம் நிறைய இடத்துல இருந்து வரும்ல, அது கலெக்ட் பண்ணி இந்த கடன் வீட்டி இந்த கோல்டு கொடுத்துடலாம் அப்படி சொல்லலாம். இல்லாட்டி திருப்பி வாங்கிட்டு போவாங்க. இந்த பிசினஸ் தான், ஒரு ஜுவல்லரி ஏஜென்ட் மாதிரி தான் இவர் வராரு. தட் இஸ் ஹிஸ் ஒர்க். அண்ட் ஹீ இஸ் கிவிங் த கோல்டு. அந்த கல்யாணம் நடக்குது, அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகுது. இதுதான் கதை. ரொம்ப பெரிய பிரச்சனை, கைமீறி போய் நான் சொன்ன மாதிரி டவுரி வாங்குறது உரிமை இன்னும் நம்புற ஒரு பையனும் ஃபேமிலியும் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ திங்ஸ் ஆர் கெட்டிங் வெரி காம்ப்ளிகேட்டட். இது கொல்லங்கிற ஒரு பகுதியில், கேரளா இருக்கிற ஒரு பகுதியில் நடக்கிற கதை தான். பட் இந்த சிச்சுவேஷன் இஸ் தேர் ஃபார் மெனி பிளேசஸ். இது இந்த சமூகத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை கூட தான். உள்ளூர்ல எல்லாம் நிறைய இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. First of all, this movie is talking about dowry system. That is one thing. Second thing, this is about people who are finding excuses. Okay, அப்படி என்னால் இதனால முடியல, அதனால என்னால் இது பண்ண முடியாது, அப்படி இருக்கிற ஒரு இதில் there are people who are striving in their life and getting somewhere. அதுக்காக எப்படியாச்சும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப உழைக்கிற ஒரு கேரக்டர். அந்த மாதிரி கேரக்டர் தான் அஜேஷ் பண்ண கேரக்டர். ஐ மீன் பேசில் ஜோசப் பண்ண கேரக்டர் அஜேஷ். I love the character. பேசில் ஜோசப் பண்ண கேரக்டர் எனக்கு என்ன சொல்றது, எல்லாருக்குள்ளேயே ஒரு அஜேஷ் இருக்குன்னு தான் நான் நம்புறேன். We have seen people like that around us. ஓகே, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இது இவங்ககிட்ட இருந்து போன அந்த கோல்டு திருப்பி கிடைக்கிறதுக்காக he is fighting. அவர் பலசாலி கிடையாது, he is not ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் கிடையாது. பட் his confidence and the way he is carrying himself, இதெல்லாம் முதல்ல அவன் பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான் போல நமக்கு தோணும். பட் அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் நமக்கு அப்புறமா தெரிய வரும். அப்போ தெரியும் ரொம்ப சாதாரணமான ஒரு அதுக்கும் கீழே இருக்கிற ஒருத்தன். பட் ஹவு இஸ் ஹி ட்ரீட்டிங் ஹிம்செல்ஃப், ஹவு இஸ் ஹி ட்ரீட்டிங் அதர்ஸ், இந்த சமூகத்தில் வாழறதுக்கு ஹவு இஸ் ஹி டூயிங் திங்ஸ், எப்படி ஃபைட் பண்றாங்க. பலம் வச்சு ஃபைட் பண்ணல. அது படம் பாருங்க, பார்த்தா தான் புரியும். தட்ஸ் வை ஐ லவ் ஹிம். இதுல இந்த கேரக்டர் எந்த சீன்ல கூட எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு அதனால தயவு செஞ்சு எனக்கு இது பண்ணுங்க அப்படி ஒரு டயலாக் கூட சொல்ல மாட்டார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் வி வில் ஃபால் இன் லவ் வித் திஸ் கேரக்டர். சாதாரண மக்களுக்கு ரொம்ப ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம எல்லாம் அப்படிதான் பண்றோம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் we are doing our level best. அதுவும் ஆனஸ்டி, இன்டெகிரிட்டி வச்சே நம்ம வேலை பார்க்குறோம், எல்லாமே பண்றோம். அப்படி எத்திக்கலா பண்ணி முன்னுக்கு வரணும்னு நினைச்சு கான்ஃபிடென்ட்டா வாழற ரொம்ப சாதாரண மக்கள் நமக்கு சுத்தியே இருக்காங்க. அதுல ஒரு கேரக்டர் தான், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அஜேஷ், which is done by பேசில் ஜோசப். ஓகே, ரொம்ப பேசில் ஜோசப் பத்தி சொல்லிட்டேன். பட் லிஜோமோல் அண்ட் சஜின் ஜோரன், there are many other characters. இதுல
இந்த லிஜோமோலோட அண்ணனா நடித்த ஐ மீன் அவர் அண்ணா கேரக்டர் இருக்கு ஆக்சுவலி த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி குட். தட்ஸ் வை ஐம் டெல்லிங் திஸ். அவனை பார்த்தா எவ்வளோ கோவம் வரும் தெரியுமா? ஐ மீன் ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு அண்ணன், பட் திமிருக்கு மட்டும் எந்த குறைச்சலும் கிடையாது. அவனோட பாடி லாங்குவேஜ், அவன் பேசுகிற விதம், அவன் அந்த சீனில் அவனோட ஒரு இன்வால்மெண்ட், அந்த மொத்தம் நிறைய கேவோஸ் நடக்குது அங்கே. அவனோட இன்வால்மெண்ட், இவனொரு அண்ணனை அப்படி பார்க்கும்போது ஐ மீன் மூஞ்சி அப்படியே எடுத்து செவரில் இப்படி தேய்க்கணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். படத்தில் ஒரு சீனில் வேற இவனுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகி இந்த கேரக்டர் சூசைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அந்த சீன் வந்து போது பர்சனலாக தியேட்டரில் உட்காந்து, அப்பா நீ சாகிறது தான் நல்லது, ஐ மீன் சாப்பிட்றேன்னு நினச்சேன் அப்படின்னு நினச்சேன். பட் இட் வில் நாட் ஹேப்பன். அவ்வளோ கடுப்பாகும். பட் தட் கேரக்டர் ஹி ஹேஸ் ஆக்டட் வெரி வெல். ஃபைனலி எவ்ரிதிங் வில் கம் டு அ ப்ராப்பர் கன்க்ளூஷன். He definitely the hero will win, but the way he is winning, ஒரு மேஜிக்கும் கிடையாது, ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸஸும் கிடையாது. he is not a superstar. ஒரு சாதாரண மனிதன் அவனோட கான்ஃபிடென்ஸும் அவனோட கட்ஸும் வச்சு எப்படி லைஃப்ல இது வின் பண்ணி நெக்ஸ்ட் நாள் கலெக்டர் ஆகிட்டு வரான், அந்த மாதிரி கதை கிடையாது. சாதாரணமான கதை. கடைசியில் அவன் ஒரு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறான் அவனோட கரேஜ் வச்சுங்கிறது தான். ஃபைனலி எவ்ரி ஒன் கெட்ஸ் லிபரேட்டட், இன்க்ளூடிங் தட் கல்யாண பொண்ணு. இது ஸ்பாய்லர்ஸ்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது கதை இதுதான் படம் ஆரம்பிக்கும் போதே புரிஞ்சிடும். அதனால திஸ் இஸ் நாட் அ ஸ்பாய்லர், பட் யூ நீட் டு see how the story is taking through. ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன நடக்குது, how much struggle is facing. there are many scenes. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அந்த அம்மா இருந்தால் எப்படி, ஐ மீன் சில பேர் அப்படியே they will give up, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் கூட. பட் the way, எஸ்பெஷலி இதில் அந்த ஹீரோ கேரக்டரை வச்சு தான் இந்த படமே. பட் அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால திஸ் இஸ் பூஸ்டிங் அப். இந்த கேரக்டரோட மெச்சூரிட்டி, பட் ஏன் எவ்வளோ மெச்சூரிட்டி வந்திருக்குங்கிறதெல்லாம் படம் பார்க்கும்போது புரியும். இது சும்மா கிடையாது. ஹாட்ஸ்டாரில் இருக்குது, இந்த வீக்கெண்டில் பார்க்கலாம். ஆக்சுவலி படத்தை பாருங்கள் அண்ட் கமெண்ட் யுவர் ஒப்பீனியன் பிலோ. தேங்க்யூ.